ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு ஜாதா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும், இச்சங்கத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும், இங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை நேரலையில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற ஆன்மீக கலசம் யூடியூப் சேனல் நிர்வாகத்தாருக்கும், அதனை கண்டுகொளித்து கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கு முதற்கண்ணின் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதற்கு முன்பாக ஜோதி என்ற குருபதியும் வெள்ளி நீலனும் ஜொலிக்கின்ற கதிர்மதி கையும் கணக்கனும் பாம்பும் ஆதி என்ற ராசி 12க்குள்ளே அடக்கி வைத்தார் ஆயன் தானும். வாதி என்ற ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக. இவற்றையெல்லாம் ஜென்மனுக்கு சாதகமாக எடுத்துக்காட்டி சமர்த்தாக பலன் சொல்வதுதான் ஜோதிடம் என்று சொன்னார். எந்த தானத்திற்கு பலன் சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த தானத்தை அன்னோர் லக்கினமாக கொண்டு பந்தித்த ஓரையாதிபதி 12 ராசிக்குள்ளும் இருந்த தன்மை கொண்டு சிந்தித்து பலன்களை எல்லாம் செப்பிடுவாய் குருவின் கடாச்சாத்தால் என்று சொன்னார். அந்த வகையிலே நம்முடைய குருநாதரை வணங்கி எனக்கு தெரிந்த ஒரு சில ஜோதிட கருத்துக்களை தங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு 3 பிரிவுகளில் இன்றைக்கு என்னுடைய ஜோதிட கருத்துக்கள் சொல்லலாம் என்றிருக்கின்றேன். முதலாவதாக நெட்டெடுப்பு ஜோதிடம். அப்படின்னா பார்த்த உடனே அதுக்கு பலன் இவ்வளவுதான் என்று சொல்வது தான். ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் அதற்கு ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்றால் 2, 4, 6, 11. 2ஆம் இடம் என்பது தனம், 4 என்பது அந்த பொருள், 11 என்பது செலவு, அதாவது வருமாய் ஈட்டுகின்ற வழி, 6 என்பது செலவு பண்ணுறோம். அப்போ 2, 4, 6, 11 இது கோச்சாரத்திலே சேருகின்ற பொழுதும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருள் வாங்குவார்கள். அடுத்தாப்புல ஒரு ஜாதகர் குடும்பத்தை விட்டு சிறிது காலம் வெளியூர் செல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுமே. அதற்கு 2ஆம் பாவம் 3ஆம் பாவம் 12 இது சொல்லுகின்றது அனைத்து கோச்சாரத்துக்கு சரியாக வரும் 12. அடுத்தாப்புல உங்கள் வீட்டுக்கு உறவினர் வருகை என்றால் 2, 4, 11 இது கோச்சாரத்தில் சந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு உறவினர் வருவார். அடுத்தாற்போல விரய செலவு 8, 12 விரயம். இதில் 2வது ஸ்தானத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். 2, 8, 11 இது சேருகின்ற பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு விரய செலவு உங்களுக்கு வரும். அதில் சுப விரய செலவு அப்படின்னா 2ஆம் இடம் 5ஆம் இடம் 11, 12 இவைகள் சேருகின்ற பொழுது கண்டிப்பாக சுப விரயம். சரி, வங்கியில் டெபாசிட் அல்லது நீ காசு வச்சிருக்கிற அதுக்கு எந்த பாவம்னா 2, 10, 12 இந்த பாவங்கள் சேருகின்ற பொழுது தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது உமக்கு டெபாசிட் நீ கண்டிப்பாக பண்ணுவ. அடுத்தாப்புல ஒரு குறுகிய பயணம் 3ஆம் இடம் 11ஆம் இடம் இவை சேருகின்ற பொழுது ஒரு குறுகிய பயணம் உங்களுக்கு உண்டு. சரி, ஒரு நீண்ட பயணம் பண்ணுவதற்கு 3, 9, 11 இது சரராசியை தொடுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நீண்ட பயணம் உங்களுக்கு உண்டு.
வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் 3, 9, 12 அது நீராசி சம்பந்தப்படணும். அடுத்தாப்புல தகவல் தொடர்பு 3, 9, 11 இவைகள். அடுத்தாப்புல வழக்கு பதிவு செய்ய 3, 6, 12 இவைகள் வழக்கு 3, 6, 12 இருக்குங்க. நீ கண்டிப்பாக ஏதாவது ஒருக்காக வழக்கு பதிவு பண்ணுவேன் ஜாயின் பண்ணும்போது. சரி, அடுத்தாப்புல நீச்ச கிரகம் ஜாதகத்தில் எப்படியாச்சும் ஒரு நீச்ச கிரகம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த நீச்ச கிரகத்தின் நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினால், அது புத்தி நடத்தினால் நல்ல பலனை தராது, ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துவிடும். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த கிரகம் அல்லது உச்ச கிரகம் இருக்கிறதுன்னு வச்சுக்க, உச்ச கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் இருந்து அது திசை புத்தி நடந்தினால் அந்த திசா புத்தி உமக்கு சிறப்பாக அமையும். அதுவும் கேந்திர கோணத்தில் இருந்து விட்டால். சரி, இது முதல். இரண்டாவதாக சமீபத்திலே எனக்கு ஒரு நூல் கிடைத்தது. என்ன நூல் என்றால் சுக்கிரநாடி என்கின்ற நூல். இந்த சுக்கிரநாடி என்ற நூலை படித்தேன். சரி, உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். அதை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். நண்பர் கொடுத்தார். அதில் சரி லக்கணத்தில் இருந்து ஆரம்பிப்போம் என்பதற்காக அந்த கருத்துக்களை உங்களுக்காக பகிர்கிறேன். ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதி பலவானாகி சுபகிரகங்களுடன் சேர்ந்து சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு கேந்திரங்களில் இருந்தால் அவனுக்கு தீர்க்காயில். 2 ராஜ பிரதாபமும் லட்சுமி கடாட்சமும் நோயற்ற வாழ்வும் சரீர பலமும் உடையவனாக அவன் இருப்பான். அந்த நூலில் சொல்லப்பட்ட முதல் விதி. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அப்படி இந்த லக்னாதிபதி வலுப்பெற்று சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு கேந்திரங்களில் இருந்தால் ஒன்று. இரண்டாவது விதி சொன்னார். லக்னாதிபதி சுபகிரகத்தோடு சேர்ந்து அந்த சுபகிரகம் உச்சம் பெற்றிருந்து பாருங்க, கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் சுபகிரகங்களில் பார்க்கப்பட்டு இருந்தாலும் லக்னாதி 10 குடையவனுக்கு சேர்ந்து 10 குடையவன் ஆட்சி பெற்றிருந்த அல்லது லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகர் நல்ல பாக்கியவானாகவும் தனம் தானியம் சம்பத்து கீர்த்தி உடையவனாக புகழ்மிக்கவனாக இந்த உலகத்தில் வாழ்வான். ஒரு நண்பர் ஜாதகம், ஏன்னா சொல்லிகிட்டே போனால் நல்லா இருக்காது. சிம்ம லக்கணம் இல்லை, இந்த சிம்ம லக்கணத்திற்கு லக்னாதிபதி லக்கணத்திலே சரிங்களா, அவருடன் செவ்வாய் சேர்க்கை. அப்ப சிம்ம லக்கணத்திற்கு செவ்வாய் சேர்க்கை, அதே மாதிரி ஆட்சி பெற்ற குரு அவரை பார்க்கிறார். அப்ப சிம்ம லக்கணத்திற்கு செவ்வாய் சிறந்த இடம்தான். ஆகவே சிறப்பான வாழ்க்கை அவருக்கு அமைந்தது. மூன்றாவது, லக்னாதிபதி பலம் உடையவனாகி சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு சுபர் அங்கிசம் ஏறி நின்றால் பாருங்க, லக்னாதிபதி பலமுடையவனாகி
சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு சுபருடைய அங்கிசம் ஏறி இருந்தால் அவன் இந்திரனைப் போல, தேவலோக இந்திரனைப் போல போக பாக்கியங்கள் அனைத்தையும் பெற்றும் குபேரனைப் போல அனைத்து செல்வங்களையும் பெற்று சிறப்புடன் வாழ்வான். இந்த 3 கருத்துக்களையும் லக்னாதிபதி பலமுடையவனாகி நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அவன் எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான பாதையை அடைந்து விடுவான் என்பதற்காக சொன்னார். நான் சரி, எல்லாத்துக்குமே லக்னாதிபதி பலமுடையவனாக சுபகிரகத்துடன் சேர்ந்து சுபகிரகங்களால் பார்க்கப்பட்டு இருப்பார்களா? இல்லை. அப்போ அவரே மறுப்பு சொல்கிறார் பாருங்க. எதிர்த்து லக்னாதிபதி பாப கிரகங்களாகி பாபருடன் சேர்ந்து 6, 8, 12 இருப்பாரானால் அவன் வாழ்க்கை கஷ்ட ஜீவனத்தோடு செல்லும். சுப கிரகங்கள் பார்க்கப்பட்டால் அவன் ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக வாழ்வான். அடுத்தது, லக்னாதிபதி கேந்திர கோணங்களில் இருந்து பலகீனப்பட்டு பலம் இல்லவதனாகி கேந்திர கோணங்களில் இருந்து அவன் நின்ற வீட்டுக்குடையவனும் 6, 8, 12 இருப்பாரானால் அவன் இந்த பூ உலகில் கஷ்ட ஜீவனத்தை அனுபவிப்பான். இப்போ இந்த குறள் என்ன, இந்த பாடல் என்ன சொல்லிட்டார்னா, அவர் நட்சத்திரத்தை எடுத்துக்கல. பாட்டில் சொன்னார், லக்னாதிபதி பாவருடன் கூடி 6, 8 இருந்தால் கஷ்ட ஜீவனம் பண்ணுவான், பாவர் பார்த்தால் கஷ்ட ஜீவனம். அதே சுபர் பார்த்து விட்டால் அவனுடைய கஷ்டம் பாதியாக குறையும். இந்த பாட்டில் என்ன சொன்னார், லக்னாதிபதியை கேந்திர கோணத்தில் கொண்டு போய் வச்சார். அடுத்தாப்புல அவன் பழகின கேந்திர கோணங்களில் வைத்து இந்த லக்னாதிபதி இருந்த வீட்டுக்குடையவன் பாருங்க. சரி, கேந்திர கோணத்தில் எப்படி சார் பலவீனனாக இருப்பான்? அப்ப அது பகை வீடாக இருக்கலாம், அல்லது நீச வீடாக இருக்கலாம். அதனால சொன்னா லக்னாதிபதி பலவீனனாகி கேந்திர கோணங்களில் இருந்து அவர் நின்ற ராசி அதிபதியும் 6, 8, 12 மறைந்துவிட்டால் நோய் தாழ்க்குதலுக்கு, அதாவது ஜெயரோகம், இருமல், பாண்டுரோகம், குன்மரோகம் போன்ற நோய்களால் அவன் அவதிப்பட்டு வருவான். இவன் சரி. அடுத்தது சொன்னார், இதே லக்னாதிபதி பாருங்க, லக்னாதிபதி நவாம்சத்தில் ராகு, சனி ஆகியோரிய வீடுகளில் இருந்தால் மேலே கண்ட பலனையும் அனுபவிப்பார். மிஸ்டர் அடுத்தது சொன்னார், லக்னாதிபதி செவ்வாய் ஆகி லக்கினத்தையோ அல்லது லக்னாதிபதியான செவ்வாயோ சூரியன், ராகு, கேது, சனி போன்ற பாவர்கள் பார்த்தால் பாருங்க, இந்த பாவர்கள் லக்கினத்தையோ லக்னாதிபதியோ பார்த்தால் இவன் கடினமான கஷ்ட ஜீவனத்தை அடைவான். அதே லக்னாதிபதி வலுவாக இருந்து பார்த்தால் அவனுடைய அந்த உழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். இவர் லக்னாதிபதி பலமில்லாமல் இவர் பார்த்து விட்டால் இன்னமும் கஷ்டமாக இருக்கும். அடுத்தது சொன்னார், லக்கினத்தில் சூரியன் இருந்து செவ்வாய் பார்த்து விட்டாலும் அல்லது லக்னத்தில் கேது, ராகு இருந்து செவ்வாய் பார்க்கப்பட்டாலும்
இவன் வாழ்க்கை முழுவதும் ஏதாவது ஒரு நோயினால் பீடிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பான் சொல்லிட்டார். அடுத்தற்போல லக்னாதிபதி செவ்வாயாகி அந்த லக்னாதிபதியை சூரியன் சனி ஆகியோர்கள் பார்த்தால் இவன் சூரியனுக்குரிய நோய்களான சிரநோவு, காந்தல், எரிவு, கடுப்பு, உச்சிரம், நேத்திரரோகம் இந்த நோய்களில் ஒன்று அவனை பற்றி கொண்டிருக்கும் என்பதாக சொன்னார். அடுத்தது 10வது சொன்னார். என்ன சொன்னார்னா, லக்னாதிபதி பாவராக இருந்தாலும் சுபராக இருந்தாலும் சுபகிரகம் பார்த்து விட்டால் அவன் உடல் பருமனாக இருக்கும். இப்போ அந்த நூலில் இருந்து 10 கருத்துக்கள் சொல்லியிருக்கான். முன்னாடி ஒரு 12 கருத்துக்கள் சொன்னான். இந்த 12 நிச்சயம் இவைகள் அனைத்தும் ஜாதகம் பார்க்கின்றவர்களுக்கு அருமையாக பயன்படும் சொல்லிட்டோம். சரி, அடுத்த கருத்து. போன மாதத்துக்கு முன்பு வேறொரு நூல் எடுத்து பேசினேன். அதாவது எந்தெந்த நட்சத்திரங்களில் எந்தெந்த கிரகம் இருந்தால் சிறப்பான பலனை தரும், எந்தெந்த நட்சத்திரங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் பலன் சிறப்பாக அமையாது என்பதற்கு ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்தேன். அதில் 3 கிரகங்கள் தான் எடுத்துக்கிட்டேன். ஒன்று சனி, மற்றொன்று ராகு, கேது. இவர்கள் எந்த நட்சத்திரங்களில் 27 நட்சத்திரங்களில் எந்த பாதத்தில் இருந்தால் சிறப்பு என்பது சொன்னோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சனி பாம்புகள், ஏன் நீங்கள் ராகு ஏதுன்னு சொல்ல வேண்டியது, ஏன் சனி பாம்பு சொல்கிற? ஏன்னா இங்கே சனியையும் ராகையும் மட்டும் எடுத்துக்கிட்டான். ராகு சனியை போல செயல்படுவார், கேது செவ்வாயை போல செயல்படுவார். ஆகவே தான் சனி பாம்பு என்றால் இங்கே ராகுவை மட்டும் குறிக்கும். சனி ராகு சுபபலம் பெற்று கேந்திர கோணங்களில் இருந்து சுவருடைய நட்சத்திரமான குரு புதன் இவர்களுடைய நட்சத்திரத்தில் இருந்து அந்த சனி பாம்புகளுக்கு நட்சத்திரம் கொடுத்த குரு புதன் நல்ல நிலையில் கேந்திர கோணங்களில் இருந்து விட்டால் அந்த திசையோ புத்தியோ நடக்கின்ற பொழுது அந்த ஜாதகனுக்கு சிறப்பான அருமையான பலன் நடக்கும். இது உறுதியிட்டு சொல்லப்பட்டது. அப்படி என்ன சார் பலன் சொன்னார்? இதுவரை அந்த ஜாதகர் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்து நீங்கி வாழ்விலே அவனுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு வழி கிட்டும். ஆக பழைய கஷ்டங்களெல்லாம் நீங்கி இதுவரை அவன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் அந்த கஷ்டங்களெல்லாம் நீங்கி வாழ்விலே ஒரு ஒளி கிடைக்கும் என்று சொன்னார். இரண்டாவதாக அந்த ஜாதகருடைய உடல்நிலை மேம்படும், ஆரோக்கியப்படும். 2. மூன்றாவது சொன்னார், கைவிட்டு போன பொருள்கள் எல்லாம் வீடு சேரும். அது எப்படி கைவிட்டு போன பொருள்கள் வீடு சேரும்? ஒரு நிலம் அடமானம் வைக்கிறார், அல்லது நகை நட்டுகள் அடமானம் வைக்கிறார், அல்லது ஏதோ ஒரு பொருள் காணாமல் போகிறது. இவை அனைத்தும் இவனை அடையும். அதனால தான் சொன்னார், கைவிட்டு போன பொருள்கள் இந்த திசையிலே அவனை சேரும். அடுத்தது சொன்னார், அவன் செய்கின்ற தொழிலே மேன்மையான பலன் ஏற்படும். எந்த தொழில் செய்தாலும், விவசாய தொழில் செய்தால் அதில் நன்மை,
வியாபாரம் செய்தால் அதற்கு நன்மை சொன்னார். அடுத்ததாக சொன்னார், இதுவரை அவன் வம்பு வழக்குகள், நீதிமன்றம், ஏதேது சிக்கலான பிரச்சனையில் சிக்கியிருந்தால் கூட அவற்றிலிருந்தான் மீண்டு வருவான். அந்த வழக்கில் இருந்து இவன் விடுபடுவான். இது அடுத்ததாக அரசாங்கத்தினுடைய அனுகூலம் கிட்டும் அவனுக்கு. இதனால் அவனுடைய ஜீவனம் பலப்படும் அப்படின்னாரு. ஆகவே இந்த திசையோ புத்தியோ நடக்கின்ற பொழுது அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது வருமானம் அவன் என்ன முயற்சி செய்தானோ அந்த முயற்சி கைகூடி வாழ்க்கையில் ஜீவனம் பலப்படும் என்று சொன்னார். அடுத்தாற்போல படிக்கின்ற மாணவர்களாக இருந்தால் கல்வி மேம்படும், ப்ரமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு கிட்டும். அடுத்ததாக வீட்டிலே மங்களகரமான காரியங்கள் நடப்பதற்கு இவைகள் வலுவகுக்கும். அப்போ இந்த திசை சனி திசையாக இருந்தாலும் ராகு திசையாக இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தினுடைய காலில் அமர்ந்திருந்து இவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் எப்படி இருந்தால் இவைகளெல்லாம் நடக்கும் என்று சொன்னேன். இது அமையாது, சில பேருக்கு யாரோ ஒருத்தருக்கு தான் அமையும். அடுத்தாற்போல மேற்கண்ட கிரகங்கள், அதாவது சனியும் பாம்பும் குரு புதன் நட்சத்திரத்தில் இருந்து இந்த சனியும் புதனும் லக்னத்திற்கு 6-8ஆகவோ 6-8-12ஆகவோ இருந்துவிட்டாலும் அல்லது இந்த சனியும் அல்லது இந்த சனி ராகு இவர்கள் கேந்திர கோணங்களில் இருந்து இவருக்கு கால் கொடுத்த நட்சத்திர கால் கொடுத்த குருவும் புதனும் லக்னத்திற்கு 6-8-12ஆக மறைந்துவிட்டால் மேற் சொன்ன பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். அதாவது நன்மையான பலன்களும் தீமையான பலன்களும் கலந்துதான் அவருக்கு கிடைக்கும். அதுதான் ஜோதிட விதி. அதுலேருந்து எந்த இதுவும் மாறாது. உதாரணத்திற்காக ஆரம்ப காலத்தில் நன்மையான பலனும், அதுக்கப்புறம் ஒரு கஷ்டமான பலனும், அதுக்கப்புறம் ஒரு நன்மையான பலனும் கிடைக்கும். ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தைக்கு யாராவது ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தால் அந்த பொம்மையை பார்த்தவுடன் அந்த குழந்தையானது மிகவும் மகிழ்ச்சியாக விளையாடு மகிழ்கிறது. அதே அந்த குழந்தையானது அந்த பொம்மையை தவற விட்டுவிட்டால் அல்லது எங்கேயோ யாரோ பிடுங்கி கொண்டு இருந்தால் அந்த குழந்தை அந்த பொம்மை இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு அழுது துன்புறுத்துகிறது. அதே பொம்மை மீண்டும் கிடைத்துவிட்டால் அது ஆனந்தம் அடைகிறது. அதை போலத்தான் மேற்கண்ட திசைகள் இருக்கும். சரி, அடுத்தாப்புல சரி சார் 2 நட்சத்திரத்தில் தான் சொன்னீங்க, 3வது பாருங்க. மேற்கண்ட கிரகங்களான இந்த சனியும் ராகும் தன்னுடைய நட்சத்திரங்களான தன்னுடைய நட்சத்திரத்தில் ஏறி இருந்து திசை நடத்தினாலும் அல்லது லக்னத்திற்கு 3, 6, 8, 11 இந்த ஆதிபத்தியத்தில் இருந்து இவர்கள் திசை நடத்தினாலும் அல்லது செவ்வாய் சூரியன் இவர்களுடைய நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்தி இந்த நட்சத்திர நாயகர்களான இந்த சூரியனும் செவ்வாயும் இந்த சனியும் ராகுக்கு சஷ்ட அஷ்டமாக 6-8ஆக இருந்துவிட்டால் அவர் கஷ்டமான பலனை அனுபவித்தே தீருவார், வழியில்லை. அவ்வளோதாங்க.
இதில் என்ன முரண்பாடுன்னா போன 10 கருத்து சொன்னேன். அதில் அவர் நட்சத்திரத்தை தொடல, இவர் நட்சத்திரத்தை தொட்டு சொல்லுகிறார். உங்களுக்கு எது பிரியமோ அதை எடுத்துக்கொள்ளும். இப்போ ஏன்னா எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பாவருடைய நட்சத்திரத்தில் இருந்து திசை புத்தி நடத்தினால் கஷ்டப்பலன் உண்டு. அதனால தான் முதல் 2 வரி சொல்லிட்டான். நீச கிரகத்தில் நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் கஷ்டப்பலனை கண்டிப்பாக அனுபவிப்பார்னு சொல்லிட்டான். கஷ்டமா? அடுத்ததாக என்னென்ன கஷ்டம்? குடும்பத்தில் கஷ்டம், கலகம், துன்பம், பலவித பிரச்சனைகளை கண்டிப்பாக சந்திப்பார். இரண்டாவதாக அவருடைய உடல்நிலை ஆரோக்கியம் கெட்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய காலம் வரும். அடுத்ததாக வீட்டில் இருக்கின்ற பொருளானது அடமானம் அல்லது நிலம் சம்பந்தமான பிரச்சனை விற்பதற்கு முயற்சி பண்ணுவார் அல்லது ஈடு வைப்பதற்கு முயற்சி பண்ணுவார். இவர் செய்கின்ற தொழிலில் நஷ்டம் ஏற்படும். வியாபாரமாக இருந்தாலும் விவசாயமாக இருந்தாலும் அதில் நஷ்டத்தை அவர் அடைந்தே தீருவார். வீணான வம்பு வழக்குகள், அடிதடி சண்டைகள் போன்றவை இவருக்கு ஏற்படும். அடுத்ததாக இவர் எப்பொழுதே முன்ஜாமீனுக்கு கையெழுத்து போட்டிருப்பார். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு யாருக்காவது ஒருத்தருக்கு கையெழுத்து போட்டிருப்பார். அந்த கையெழுத்தானது இந்த காலகட்டத்திலே இவருக்கு பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து அரசாங்கத்திற்கு எதிராக போகக்கூடும். அதே போல படிக்கின்ற குழந்தையாக இருந்தால் கல்வியில் தடை ஏற்படும். வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்தாலும் அவற்றில் தடை ஏற்பட்டுவிடும். ஆகவே சனி ராகுகள் எப்படி இருந்தால் எப்படி பலன் என்று சொல்லும். அடுத்ததாக சரிங்க, இதை சொல்லிட்டீங்க. இன்னொருத்தர் சந்திரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம் எப்படி இருந்தால் என்னங்க? இப்போ மேற்கண்ட கிரகங்களான சனியும் பாம்பும் தன்னுடைய நட்சத்திரங்களில் இருந்து பாருங்க, தன்னுடைய நட்சத்திரங்களில் இருந்து இந்த சனி பாம்புகள் தொடர்பு கொண்டு திசை நடத்தினாலும் அல்லது இந்த சனி பாம்புகள் இந்த சுக்கிரன் சந்திரன் இவர்களுடைய நட்சத்திரங்களிலிருந்து இவருடைய நட்சத்திரங்களில் திசையோ புத்தியோ நடத்தினால் அந்த சுக்கிரனும் சந்திரனும் இந்த சனி ராகுக்கு மறைந்து, அதாவது 6, 8, 11, 12 இருந்துவிட்டால் அவர்கள் பலவிதமான கஷ்டப்படுவர். உதாரணத்துக்காக தாயாருடைய காரக தத்துவமான தாய் வழியில் உடல்நிலை பாதிப்பு, தாய் வழியிலுடைய சொத்துக்கள் சொந்தங்கள் இதில் இருந்து பல பிரச்சனைகள், சுற்றத்தார்கள் சொந்த பந்தத்தில் இருந்து பிரச்சனை சந்திப்பார். அதே சுக்கிரனாக இருக்கின்ற பொழுது வீடு, வண்டி, வாகனம் இவைகள் பற்ற பிரச்சனைகளிலே இவர் கெடுபலன்களை அந்த காலகட்டத்தில் சந்திப்பார். இதுவே இந்த சுக்கிரனும் சந்திரனும் நல்ல நிலையில் இருந்து, அதாவது கேந்திர திரிகோணங்களில் இருந்து இவருடைய நட்சத்திரத்தில் சனி பாம்புகள் இருந்து திசை நடத்தினால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். அந்த கஷ்டங்களெல்லாம் நீங்கி பூமி, மாடு, மனை, மக்கள் இவற்றெல்லாம் முதலீடு செய்யக்கூடிய நேரம் வரும். நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்த்து பாருங்கள், சரியாக இருக்கும். சரி, இதுவரை நான் இந்த நட்சத்திரத்திலே 2 நட்சத்திரங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தாப்புல செவ்வாய் கேது இந்த 2 நட்சத்திரங்களில் கிரகங்கள் ஏறி இருந்து இந்த செவ்வாய் திசை அல்லது கேது திசை நடந்தால் என்ன பலன் பார்ப்போம். உதாரணத்திற்கு
இந்த செவ்வாயும் கேதும் எந்தெந்த நட்சத்திரங்களில் இருந்தால் என்ன பலன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சனியும் ராகுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். 9வது மாதம் மீட்டிங்லையும் சொல்லிட்டேன், 8வது மாதத்துலேயே தொடங்கிட்டேன் இதை. இப்போ இந்த செவ்வாயும் கேதும் எந்த நட்சத்திரங்கள் என்ன நன்மைன்னு பார்ப்போம். அஸ்வினி, ரோகிணி, புனர்பூசம், பரணி, மிருகசீரிடம், பூசம், இந்த 6 நட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம். இந்த 6 நட்சத்திரங்களிலிருந்து வேண்டாங்கய்யா, தண்ணி குடிக்க மாட்டான். இந்த 6 நட்சத்திரங்களில் இருந்து திசை நடத்துகிறத வச்சுக்கிறோம். இந்த 6 நட்சத்திரம் மொத்தமாக எடுத்துக்கூடாது, அதனுடைய பாதங்களை எடுத்துக்கணும். இந்த நட்சத்திரங்களில் அணு ஜென்ம வரிசைப்படி பாருங்க, அணு ஜென்ம வரிசைப்படி 1, 4 ஆகிய பாதங்கள், நட்சத்திர பாதங்கள் செவ்வாய்க்கு மத்தியமமான பலனை தரும். போயிட்டார். செவ்வாய்க்கு மத்தியமமான பலனை தரும். அதில் அணு ஜென்ம வரிசைப்படி முதல் பாதம், இந்த நட்சத்திரத்துடைய முதல் பாதம் கேதுக்கு மத்தியமமான பலனை தரும். அது என்னங்க, 1, 4 சொல்லிட்டீங்க அந்த 6 நட்சத்திரத்தில் செவ்வாய்க்கு. இதுக்கு 1 மட்டும் ஏன் சொன்னேன்னா, போன தடவை சொல்லிட்டேன் அந்த 4க்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ சந்திரனுடைய நட்சத்திரம் எடுத்துக்கிறோம். அதில் 1ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் அணுஜென்ம வரிசைப்படி செவ்வாய்க்கு மத்தியமமான பலனை தரும்னு சொல்றீங்களே, சந்திரனுடைய 4வது பாதம் எங்கே போய் விழுக்குங்க? கடகத்தில் வரும். அப்போ கடகம் என்ன ஆகுங்க? கடகம் செவ்வாய்க்கு என்ன பாருங்க? நீசம். அப்போ எப்படிங்க நீங்கள் மத்தியமமான பலனை தருவார் என்று நீங்களே ஆலோசனை பண்ணணுங்க. ஆனால் அந்த நூல் ஆசிரியர் என்ன சொல்கிறாருனாங்க, புனர்பூசம் 4ஆம் பாதம் குரு சந்திரன் வீட்டில் இருந்தால், நவாம்சத்தில் சந்திரன் வீட்டில் இருந்தால் அங்கே நீச பலன் இல்லை என்று சொல்லுகிறார் ஆசிரியர். அது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? நீச பலன் தானே. அப்போ சந்திரன் 4வது வீட்டில் இருக்குன்னாரு வச்சுக்க, அவர் புனர்பூசம் 4வது பாதம் ராசியில் இருந்தால் தான் அம்சத்திலே 4வது போவார். சந்திரனுடைய நட்சத்திரத்திலே 4வது பாதத்தில் இருந்தால் அங்கே போய் அமைவார். ஆனால் அங்கே புனர்பூச நட்சத்திரத்திற்கு மற்றும் 4ஆம் பாதம் செவ்வாய்க்கு நீசம் இல்லை என்று அவர் உறுதியிட்டு கூறுகிறார். ஒன்றாச்சா, முடிச்சுக்கிறோம். அடுத்தாப்புல ஏன் சார் கேதுக்கு 4ஆம் பாதம் சொல்லலைன்னா, போனதே சொல்லிட்டான். அடுத்தாற் போல கிருத்திகை, திருவாதிரை, ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரத்தினுடைய 2ஆம் கால், அணு ஜென்ம வரிசைப்படி 2ஆம் கால் செவ்வாய்க்கு மிக அற்புதமான ராஜீத பலனை கொடுக்கும் சொன்னார். அப்போ நீங்கள் அந்த நட்சத்திரத்தினுடைய 2வது பாதம் பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் மகர வீட்டில் இருப்பார். ஆக அதனுடைய நேரடியான பொருள் என்னால் நவாம்சத்திலே செவ்வாய் உச்சம் பெற்று இருந்து அந்த திசை நடத்தினால் சிறப்பாக பலன் கிடைக்கும். இவ்வளோதானுங்க. சரி, முடிச்சுட்டோமா? அடுத்தாப்புல இந்த கேதுனுடைய திசை அல்லது இந்த செவ்வாயினுடைய திசை ஒரு ஜாதகருக்கு நடந்தால் என்ன பலன் பார்ப்போம். இந்த செவ்வாயும் கேதும் சுப பலன் பெற்று கேந்திரங்களில் இருந்து
சுபருடைய நட்சத்திரங்களான குரு புதன் இவர்களுடைய நட்சத்திரத்தில் ஏறி இருந்து இந்த குரு புதனும் லக்னத்திற்கு கேந்திரங்களில் அமர்ந்திருந்தால் சிறப்பான பலன். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்ப என்னன்னா, இவர் முன்பு எவ்வளவு இந்த திசை ஆரம்பிப்பதற்கு முன்பாக எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும், கடன் வாங்கி இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், முன்பிருந்த கஷ்டம் யாவும் நீங்கி ஒரு நல்ல பலனை தரும். அடுத்தாற்போல இவருடைய உடல்நிலை சிறப்பான முன்னேற்றம் அடையும். நோய்வாய்ப்பட்டிருந்தால், கைவிட்டு போன பொருள்கள் ஏதாவது நிலத்தை அடமானம் வைத்திருந்தாலும் அல்லது பேங்கிலே பத்திரத்தை வைத்து பணம் வாங்கியிருந்தாலும் அந்த காலகட்டத்திலே அவருக்கு மீட்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வரும். அடுத்தாப்புல விவசாயியாக இருந்தாலும் அல்லது வேறு வேலைகள் செய்வகின்றார்களாலும் மிகுந்த நன்மை பயனை இந்த திசை கொடுக்கும். அடுத்ததாக வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு இவைகள் ஏதாவது ஏற்பட்டிருந்தால் அதில் இவருக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்ததாக அரசாங்கத்தினுடைய அனுகூலம் கிட்டும். அரசாங்கத்தில் ஏதாவது இவர் ஒப்பந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் ஏதாவது எதிர்நோக்கி இருந்தாலும் அவைகள் வெற்றி கிடைக்கும். அடுத்தாற்போல கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும், பதவி உயர்வு கிட்டும். வீட்டிலே நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய ஏற்பாட்டை இவைகள் செய்து கொடுக்கும். சொல்லட்டும். சரிங்க. இப்போ இந்த குரு புதன் இந்த நட்சத்திரங்களில் சனி பாம்புகள் இருந்து, சனி பாம்புகளும் லக்னத்திற்கு கெடாமல் இவர்களும் கெடாமல் இருந்தால் நல்ல பலன் தரும் என்று சொல்லிவிட்டீர்கள், ஒத்துக்கிட்டோம். ஆனால் இவர்களும் இதில் யாராவது ஒருத்தர் கெட்டு போயிட்டார், 6, 8, 12 போயிட்டார். ஒன்று சனி பாம்புகள் 6, 8 திசை நடத்துகிறார் அப்படின்னா கண்டிப்பாக அது கஷ்ட பலனையும் நல்ல பலனையும் மாறி மாறி கொடுக்கும். இந்த திசை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு சாதாரண பலனையும் திசை நடுவிலே கஷ்டமான பலனையும் கொடுத்து கடைசியில் நற்பலனை கொடுத்து அந்த ஜாதகரை சிறப்பு செய்யும். அதான் இது. சரி. அடுத்ததாக இந்த செவ்வாய் கேது இவளுடைய திசையானது தன்னுடைய நட்சத்திரங்களில் இருந்து திசை நடத்தினாலும் அல்லது லக்னத்திற்கு 3, 6, 8, 11களில் இவர்கள் ஆதிபத்தியம் பெற்று இருந்து திசை நடத்தினாலும் இவர்கள் சனி, ராகு, சூரியன் இவர்களுடைய நட்சத்திர கால்களில் இருந்து இவர்கள் திசை நடத்தி சனியும் சூரியனும் இந்த திசாநாதர்களுக்கு 6, 8ஆக இருந்துவிட்டால் மிக பயங்கரமான கஷ்ட ஜீவனத்தை அந்த காலகட்டத்தில் அடைவார்கள். அந்த காலகட்டத்தில் கஷ்டம், கலகம், துன்பம், பொருள் விரயம் அனைத்தையும் சந்திப்பார். அடுத்தாப்புல அந்த காலகட்டமானது மருத்துவ செலவு ஏதாவது ஒரு வழியில் இவருக்கு வந்தே தீரும். அடுத்தாற்போல வங்கியில் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பானது அவருக்கு வரும். செய்தொழிலே இவர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த கஷ்டத்தைக்கு அவர் துன்பத்தை அடைவார். அடுத்தாப்புல மருத்துவ செலவு சொல்லிட்டோம். அடுத்தாற்போல கல்வியில் தடை ஏற்படும். அரசாங்கத்தினுடைய விரோதம் இவருக்கு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புண்டு. கல்வியில் தடை,
வீட்டில் நடக்கின்ற நல்ல நிகழ்ச்சிகள் தடைப்படும். இவைகளெல்லாம் நடைபெறும். சரி, இவர்கள் அதுவே இந்த சுக்கிரன் சந்திரன் இவருடைய நட்சத்திரங்களில் இருக்கிறவங்கள வச்சுங்க. நட்சத்திரங்களில் இருந்து அவர்களுக்கு இவர் 6 8ஆக அமைந்து விட்டால் பாருங்க, திசை நடத்தக்கூடிய கிரகமானது அந்த நின்ற திசாநாயகனுக்கு 6 8ஆக நிறந்து விட்டாலும் கஷ்டப்பலனை தான் தருவார்கள். இதுதாங்க இந்த ஜோதிட விதி. அடுத்தாற்போல இப்படி நட்சத்திரத்தை பிடிச்சிங்கன்னா அருமையான பலன் உங்களுக்கு வந்துவிடும். இப்போ ஒரு ஜாதகம் சொல்கிறோம். ரிஷப லக்னம், சில நாளில் சுக்கிரன் செவ்வாய், 5லே ராகு புதன், 6லே சூரியன், 8லே குரு, 9லே சந்திரன், 11லே சனியும் கேதும். இப்போ நான் 3 விதமான ஜோசியம் சொல்கிறேன்னு முதல் சொல்லிட்டேன். நெட்டெடுப்பு ஜோதிடம் எப்படி நம்ம கோச்சாரத்திலே அவைகள் பயன்பட்டாலும் அவன் இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டோம். 2வது ராசியை வைத்து நவாம்சம் இல்லாமலே பலன் எப்படி சொல்லலாங்கிறதுக்கு ஒன்று சொன்னோம். இப்போ என்னென்னா இந்த உதாரண ஜாதகம் ராசியை வைத்தே அப்படியே எப்படி பலன் எடுப்பது, எளிமையாக எடுப்பது. எடுத்த உடனே பாரு லக்னம் பார்க்கணும். லக்னம் என்ன லக்னம்? ரிஷப லக்னம் இல்லைங்களா? லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணுங்க. அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜாதகம் சொல்லுகின்ற பொழுது அந்த ஜாதகத்தை உள்வாங்கணும். உள்வாங்கி நீங்கள் மறுப்பு கருத்து சொல்லணும். அப்போ தான் கேட்குறவங்களுக்கும் பேசுகிறவங்களுக்கும் நல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ராசி கட்டத்தை மட்டும் சொல்லியிருக்கோம். இப்போ திசை சந்திர திசை அவங்க 96ன்னு வச்சுக்கிறோம் ஜாதகர். ராசி கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டோம். திசை இருப்பு ஒரு 5 வருஷம், 5.5 வருஷம் சந்திர திசை இருப்பு. இப்போ ஒரு 29 வயசு நடக்குதுன்னு வச்சுக்கிறோம் ஜாதகத்துக்கு. எடுத்தோன்னே லக்னாதிபதி எந்த ஸ்டேஜில் இருக்காருன்னு பார்க்குறோம். லக்னாதிபதி 4ஆம் இடத்திலே கேந்திர பலம் பெற்றிருக்கார், சூரியனுடைய வீட்டிலே. அவரோட கூட இருக்கிறது யாருங்க? செவ்வாய். இப்போ நம்ம உடனே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். லக்னாதிபதி கேந்திரம் பெற்று விட்டார், ஆகவே சிறப்பான பலன் என்று நம்ம போயிடக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணலாம் சார்? அந்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் எங்கன்னு பார்க்கணுங்க. அப்ப லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் எங்க இருக்காருங்க? நீங்க கவனிக்கிற 6ல் இருக்கார். 6ல் போய் எப்படி இருக்காரு? நீசம். அப்ப இங்க லக்னம் பலம் பெற்றதா பலம் இல்லையா என்பது போகும்போது அது பாதி பலன் தான் லக்னம். ஆனால் அவர் கூட ஒரு செவ்வாய் சேர்ந்திருக்காரு பாருங்க, அது பலனை கொடுக்குறார் லக்னத்துக்கு. அதனால தான் ஜாதக அலங்கார பாட்டு ஒன்று சொல்லுச்சு. ஏன்னா பாட்டு சொல்ல நல்லா இருக்காது. 6உடன் 7ஆம் அதிபதி அவருடன் லக்னாதிபதி பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணுற்றாலும் வீருடன் மிக்க செல்வம் மேன்மையான பாக்கியங்கள் சேர்த்து இருந்து வாழ்ந்திடுவான் ஜெகத்தில் மன்னனாக. நல்ல அழகான பாட்டு. 6உடன் 7ஆம் அதிபதி அவருடன் லக்னாதிபதி பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணுற்றாலும் வீருடன் மிக்க செல்வம் மேன்மையான பாக்கியங்கள் சேர்த்திருந்து வாழ்ந்திடுவான் ஜெகத்தில் மன்னனாக.
சரிங்களா சார்? இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரும். 7ஆம் அதிபதியோடு 6ஆம் அதிபதி சேர்ந்திருந்தால் எப்படி சார் கல்யாணம் நடக்கும்? கல்யாண காலதாமதமே நடக்குவேன். அதுவும் உண்மை. 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சேர்த்துட்டா காசு சம்பாதிக்கிறது உண்மை. ஆனால் திருமணம் நடக்கவில்லை. என்ன காரணங்க? 7ஆம் அதிபதியோடு 6ஆம் அதிபதி சேர்ந்து அவர் கொடுத்த வீடு நீசம். ஒன்னாச்சா? இரண்டாவது இடத்த எடுங்க. 2ஆம் இடம் என்னங்க? தனஸ்தானம். யார் வீடு? புதன் வீடு. அந்த புதன் எங்க இருக்காருங்க? 5ஆம் இடத்துல கன்னியில் இருக்கார். கன்னியில் என்ன பண்ணியிருக்காரு? அவருக்கு 3 போஸ்ட் இருக்காங்க. ஆட்சி, உச்சம், திரிகோணம், ராகு சேர்ந்திருக்கார். நல்ல சம்பார்த்தனை, நல்ல படிப்பு. எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் புதன் கேந்திரம் கோணம் ஏறி இருந்து பாருங்க. புதன் கேந்திரம் கணிகோணம் ஆட்சி உச்சம் பெற்று இருந்து குரு கேந்திரத்தில் இருந்தால் நல்ல பலன், நல்ல படிப்பு இருக்கும். நல்ல படிப்பு. மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளம். அப்போ 2ஆம் இடம் பலம் பட்டு விட்டதா? இந்த 2ஆம் அதிபதியோடு யார் சேர்ந்திருக்காருங்க? ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய காரக தத்துவத்தை ஏதாவது ஒன்று இழக்க செய்யும். அவருக்கு குடும்பத்தை அமைத்து கொடுக்கவில்லை ராகு. அப்ப இன்னும் திருமணம் இல்லை. சரி சார், ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னா அந்த ஜாதகத்துக்கு திருமணம் இல்லை, திருமணமே பண்ணாதா இல்லை எப்போ திருமணம் பண்ணும்? அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருடைய திசாபுத்தியை பார்க்கணும் நம்ம பாரம்பரிய முறையில். இப்போ நடக்கிறது வந்து ராகு திசையிலே வந்து சூரிய புத்தி, இது ராகு திசை. அப்ப ராகுவை நம்ம எதில் கணக்கெடுத்துக்குவோம்? ஆமேடம் எருது சுறா நண்டு கண்ணி 5 இடத்தில் கர்ணாகம் அமைந்தராகும் பூமேடை தன்னில் துயிலும் ராஜயோகம் என செப்புவாய் புவியோருக்கு ஏமாறாதே 4 கேந்திரத்தில் இடைவீராத கிரகங்கள் நிற்குமானால் பர்வதோகம் என்று சொல்லணும். இதில் ஒரு 3 பக்கம் தான் இருக்குது, ஒரு பக்கம் ஆனா. அப்போ ராகுக்கு வீடு கொடுத்தவன் பாருங்க, நீங்கள் திசா பார்க்கும்போது ராகுக்கு வீடு கொடுத்த புதன் அங்கேயே சேர்ந்திருக்கார், கேந்திரத்தில் இருக்காரா? கேது எங்கே இருக்காருன்னு சொன்னோம், மீனத்தில் இருக்கார். அவருக்கு வீடு கொடுத்த கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாருங்க? குரு. அவர் வந்து 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், 8ஆம் இடத்துல ஒரு கிரக குரு இருந்துச்சா என்ன பலன்? அவர் மனசில் இருக்க யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ அருமையான நல்ல கல்வி இருக்கும், வினோதமான கல்வி இருக்குங்க. ஆகவே என்ன பாருங்க, அந்த ஜாதகத்தில் பாருங்க, 1 மைனஸ்னா குடும்ப வாழ்வு அமையவில்லை, திருமணம் காலமாகிவிட்டு. இக்காலத்தில் 29 வயசுல பெண்களுக்கு சாதாரணம் தான் திருமணம், காலதாமதம். அடுத்தப்பல பாருங்க, நீங்க ஒவ்வொரு பாதத்தை எடுத்து பாருங்க. சனி 3 கூடியவர் யாருங்க? சந்திரன். அவர் எங்க போய் நிற்கிறாரு? 9ஆம் இடத்துல இருக்கார். அப்ப சந்திரன் இந்த ஜாதகத்திலே சந்திரன் வலுவா இருக்குன்னா, சந்திரன் தாயை குறிக்கக்கூடிய கிரகம். தாய் ஸ்தானம் வலுவ, தந்தை ஸ்தானம் நீசமாகி போச்சு. அதனால தந்தையார் பிரிந்து விட்டார். அப்படிங்க நீங்க எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் பாருங்க. ஆனால் நீங்கள் ஒன்று, தந்தையார் வந்து 6ஆம் சூரியன் வந்து நீசம் பெற்று விட்டால் தந்தையாருக்கு ஆயுள் கம்மின்னு உடனே போயிடக்கூடாது. இல்லை தந்தையார் பிரிக்கணும், அவருக்கு வீடு கொடுத்த கடை எங்கே இருக்குன்னு பார்க்கணுங்க.
இன்னொன்று சொல்கிறோம், இந்த செவ்வாயும் இந்த சுக்கிரனும் 4ஆம் இடத்துல சேர்ந்துருக்கு சார், இது கேந்திரத்தில் சேர்ந்துருக்கு சார், எப்படி சார் பலன் எடுக்கிறது? 3ஆம் இடத்தில் சேர்ந்திருந்தால் அதுக்கு பலன் தனிங்க, 7ஆம் இடத்தில் சேர்ந்திருந்தால் அதுக்கு தனிங்க, 10ஆம் இடத்துல இந்த 2 பேரும் சேர்ந்திருந்தால் அதுக்கு தனி பலனுங்க. ஆனால் இங்கே 4ஆம் இடத்துல என்ன பலன் எடுக்கலாம்? நிச்சயமாக நல்ல பலன் தான். ஏன்னா அவருக்கு கொடுத்த வீடு சீர்ந்துட்டு இருந்துச்சு, அதனால் நல்ல பலன் தான் கிட்டும். தீமை குறைந்து நல்லதே நடக்கும். ஆகவே ஒரு ஜாதகத்தை அணுகுகின்ற பொழுது பார்த்த உடனே பலன் சொல்வதற்கு என்ன அமைப்பு அப்படிங்கிறதுக்கு கிரக சேர்க்கை தானுங்க. சொல்லுங்கய்யா. ஆமாங்க. என்னய்யா? சொல்லு, பரவாயில்லைங்க. ஐயா, பாரம்பரிய முறையில் புதனோட கேது சேர்ந்தால் கண்டிப்பாக காதல் வரும். புதனோட ராகு சேர்ந்தால் காதலை போனாலும் கெடுத்து விடும். போதுங்களா? இது ராகு இருந்தால் கெடுத்து, குரு இருந்துச்சுன்னா மேலே புதனோட கேது இருந்தால் அது காதலை ஊக்குவிச்சு வழியில் கொண்டு போயிடும். இதே புதனோட ராகு இருந்தால் தட்டி விட்டுரும். போதுங்களா? இது எங்கள் பாரம்பரிய உறுதி. வேற சொந்த பெற்றோர் காதல் வள்ளியிலே பொண்ணுக்கு காதலே வள்ளியே. சரிங்க. அதாவது ஒரு ஜாதகத்திலே காதல் திருமணம் என்றால் 5-7 சம்மந்தப்படணும். போதுங்களா? இந்த 5-7 சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக காதல் திருமணம், அல்லது 5ஆம் இடத்திற்கு 5-7 சம்பந்தப்பட்டால் காதல் திருமணம். வச்சுங்களா? அடுத்தாப்புல குடும்பஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் அந்த காதல் திருமணம் பண்ணி பிரிவுகளை உண்டு பண்ணுங்க. இப்படி நாம் பார்த்துக்கலாங்க. இதை தான் நாங்கள் எடுக்கிற முறைங்க. அதே போல் சுக்கிரனோட கேது சேர்ந்துச்சுனாலும் அதே தன்மைங்க. சுக்கிரனோட ராகு சேர்ந்தாச்சாலும் அது வேறு மாதிரி கெடுத்துருங்க. இன்னொரு இந்த சனியோட கேது சேர்ந்தால் திருமணத்தை சீக்கிரம் நடத்தி வைக்கும். ஆனால் ஆண்களாக இருந்தால் கலப்பு திருமணத்தை கொண்டு போய் விடும், பெண்களாக இருந்தால் அது வேறு மாதிரிங்க. ஆகவே இதுபோல் கருத்துக்களை சொல்லி மேலும் நம்முடைய ஆண்டு விழாவிலே சிறப்பான கருத்துக்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கருத்துக்களை ஐயா அவர்கள் ஒரு உதாரண ஜாதகத்தோடு ஐயா அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். ஐயாவுடைய மகத்தான ஒரு சிறப்புரையை பாராட்டி ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலோடு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பயே பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்மா